எப்ஸ்டீன் கோப்புகள் சர்ச்சையில் சிக்கிய பில் கேட்ஸ் ரஷ்ய பெண்களுடனான உறவு உண்மைதான் என்றும் தான் செய்தது பெரிய தவறு என்றும் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரியுள்ளார். உலகம் முழுவதும் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பிரபலங்கள் என செல்வாக்கு மிக்க மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறுமிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் 2019ஆம் ஆண்டு அமெரிக்க போலீசால் கைது செய்யப்பட்டார். எப்ஸ்டீன் தொடர்பான மின்னஞ்சல்கள், விமான பயண பதிவுகள், சாட்சிகளின் வாக்குமூலங்கள் என இந்த வழக்கில் சேகரிக்கப்பட்ட ஆவணங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சமீபத்தில் அமெரிக்க நீதிமன்ற உத்தரவுப்படி இவை வெளியிடப்பட்டன. இதில் உலகின் பெரும் பணக்காரரும் மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனருமான பில் கேட்ஸ் பெயரும் இடம்பெற்றிருந்தது. 2 ரஷ்ய இளம் பெண்களுடன் உறவு கொண்டதால் பில் கேட்ஸுக்கு தொற்றிய பால்வினை நோய் அவரது மனைவிக்கும் பரவியதாகவும் அதற்கான மருத்துவ சிகிச்சைக்கும் தான் ஏற்பாடு செய்ததாகவும் எப்ஸ்டீன் கூறியிருந்தது சர்ச்சையை கிளப்பியது. அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற AI உச்சி மாநாட்டில் பங்கேற்க கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து கூட்டத்தில் பங்கேற்காமல் பில் கேட்ஸ் வெளியேறினார். இந்த நிலையில் ரஷ்ய பெண்களுடன் தனக்கு 2 உறவுகள் இருந்ததாக பில் கேட்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் அவர்கள் எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். எப்ஸ்டீனுடன் பழகியதும் தனது அறக்கட்டளையின் நிர்வாகிகளை சந்திக்க வைத்ததும் தான் செய்த பெரிய தவறு என்று பில் கேட்ஸ் தனது ஊழியர்களிடம் கூறினாராம். இதனால் பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்டதாக அறக்கட்டளை செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் தான் சட்டவிரோதமாக எதையும் செய்யவில்லை என்றும் எப்ஸ்டீனுடன் இருந்த பெண்களுடன் தான் நேரம் செலவிடவில்லை என்றும் ஊழியர்கள் மத்தியில் பில் கேட்ஸ் பேசியிருக்கிறார். 2014 வரை எப்ஸ்டீனை சந்தித்ததாகவும் எப்ஸ்டீனுடன் தனியார் ஜெட் விமானத்தில் ஒன்றாக பயணம் செய்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ், நியூயார்க் மற்றும் வாஷிங்டனில் அவருடன் நேரத்தை செலவிட்டதாகவும், ஆனால் ஒருபோதும் எப்ஸ்டீனின் தீவுக்கு சென்றதில்லை என்றும் பில் கேட்ஸ் மறுத்திருக்கிறார். எப்ஸ்டீன் கோப்புகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பலரும் அதை முழுவதுமாக நிராகரிக்கும் நிலையில் பில் கேட்ஸ் பகுதியளவு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருப்பது டெக் உலகில் அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.